ஹாய் எவ்ரிவன், ஷலோம். ஸோ என்னோட டெரஸில் வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ் அகோ இந்த ஆலோவேரா பிளான்ட் வந்து பிளான்ட் பண்ணியிருந்தேன். தென் வந்து அது வேறு ஒரு இடத்துல என்னோடய ஃப்ரெண்டு கொடுத்துருந்தாங்க. அங்கேருந்து அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே போடும்போது அது சரியாகவே வரல, அந்த க்ரோத்தே இல்லை. டே பை டே அது வந்து ரொம்ப டெத் ஆகிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளே அது போயிட்டே இருந்தது. இப்போ நான் நினச்சேன், சரி ஓகே இது வராது போல், இது அவ்வளோதான் டெத் ஆயிரும் அப்படி சொல்லி நான் நினச்சிட்டேன். அப்புறம் திரும்ப ஒரு 1 வீக் எல்லாம் இருக்கும், அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து க்ரோ ஆக ஆரம்பிச்சிது. அந்த ஒரு பெரிய பிளான்ட்டை அது க்ரோ ஆகலை, அது கூட வந்து ஒரு சின்ன ஒரு டைனியாக ஒரு இது மட்டும் பிரான்ச் மாதிரி வந்து அது க்ரோ ஆக ஆரம்பிச்சிது. அப்புறம் நல்லா கொஞ்சம் க்ரோத் இருந்துச்சு. பார்த்தா 2 பிரான்ச் மாதிரி அது தனித்தனியாக வந்து க்ரோத் வந்துருச்சு. அப்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்ல, இது செத்து போயிடும்னு நினச்சேன், ஆனால் அது நல்ல க்ரோத் வந்துருச்சுன்ட்டு நல்லா போயிட்டு இருந்துச்சு. சரின்னு பார்த்தா இங்கே அந்த கோகனட் ட்ரீ கீழே தான் வச்சுருக்கேன். அதுலேருந்து அந்த பெரிய பிரான்ச் வந்து அது மேலே விழுந்தோடனே அது எல்லாம் ஃபுல்லாக அப்படியே உடஞ்சி போயிடுச்சு. இது எல்லாமே அது ரொம்ப அந்த வெயிட் தாங்காமல் எல்லாம் உடஞ்சிருச்சு. அப்புறம் நான் செய்யோ திரும்பவும் இது மேலே இது விழுந்துருச்சு, அது எல்லாமே உடஞ்சிருச்சு, இனி அது திரும்ப வரவே வராது அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப கொஞ்சம் வரிய பண்ணிட்டேன். அப்புறம் திரும்ப ஒரு 1 வீக் இருக்கும், அதுக்குள்ளே பார்த்தா திரும்ப அந்த ஆல்ரெடி 2 பிரான்ச் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் தனியாக இன்னொரு பிரான்ச் வந்து க்ரோ ஆகி வந்துருந்துச்சு. அப்புறம் அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ பார்த்தா அந்த ஒரு இதுலேயே வந்துட்டு 3 பிரான்ச்சஸாக அது வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ அதை பார்த்துட்டு இருக்கும்போது அவ்வளோதான் சொன்னாங்க, எவ்வளோ நமக்கு வந்து நிறையா நம்மளுடைய க்ரோத்தை பார்த்து பிரச்சனைகள், நம்மளோட க்ரோத்தை பார்த்து ஜெலஸாக இருக்கிற ஜனங்கள், எல்லாமே காரியங்கள் இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஸ்ட்ராம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும், ஆஃப்டர் தட் ஸ்ட்ராம் அல்லது அது டிசாஸ்டர், அதுக்கு பிறகு பார்த்தா கடவுள் நமக்கு புதிய புதிய வாசல்களை வந்து திறக்கிறாங்க. அந்த புதிய வாசல்கள் வந்து நம்ம பழையபடி இருந்து திரும்ப அதே இடத்துல வந்து இல்லை, அதுக்கு மேலே நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகிறதான ஒரு ஸ்டேஜ் அது. எப்படி அந்த பிளான்ட்டில் பார்த்தா அது செத்துரும் இல்லை, அதுதான் திரும்ப உயிர் வச்சு திரும்ப அது மேலே வரும். அப்படி பார்த்தா அந்த 2ம் இருந்தும் நிறைய பிரான்ச்சஸ் வந்திருக்கு. அது இல்லாமல் தனியாக ஒரு பிரான்ச்சும் வந்திருக்கு. இப்போ பார்த்தா அதில் ஃபுல்லாக 3 பிரான்ச் வந்து வளர்ந்துட்டுருக்கு. ஸோ அது மாதிரி தான் உங்களோட லைஃப்லேயும் சத்ரு வந்து ஒரு வேளை உங்களுடைய க்ரோத்தில், உங்களுடைய சமாதானத்தில், உங்களுடைய லைஃப்பில் என்ன மாதிரியான டிசாஸ்டர் கொண்டு வந்திருந்தாலும், இல்லை ஜனங்கள் வந்து நம்மளை எந்த அளவுக்கு பிரேக் பண்ணினாலும், எல்லா ஸ்ட்ராங்க்கு பிறகு தேர் இஸ் ஒரு ஹையர் லெவல் க்ளோரி. ஸோ நீங்கள் பழையபடி இருந்த அந்த லெவலில் இருந்து போக போகிறதில்ல, நெக்ஸ்ட் லெவல். ஆல்ரெடி டிசாஸ்டருக்கு முன்னாடி, ஜனங்கள் உங்களை உடைக்கிறதுக்கு முன்னாடி, ஜனங்கள் உங்களை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது ஜனங்கள் உங்களை வந்து வெறுக்கிறதுக்கு முன்னாடி எந்த லெவலில் இருந்தீங்களோ அதில் இருந்து நெக்ஸ்ட் லெவல் அண்ட் நெக்ஸ்ட் லெவல், ஹையர் அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், கிரேட்டர், 10 டைம்ஸ் கிரேட்டர், 1000 டைம்ஸ் கிரேட்டர், இந்த மாதிரி நம்ம போய்கிட்டே இருப்போம். அப்போது ஒவ்வொரு நஷ்டமும், ஒவ்வொரு லாஸ், ஒவ்வொரு டிசாஸ்டருக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு க்ரோத் நமக்கு இருக்கும். அது நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் க்ளோரியாக தான் இருக்கும். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு என்கரேஜ் யூ. ஆண்டவர் என்னை என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி இதை நான் ரெக்கார்ட் பண்ணினேன். ஸோ காட் பிளஸ் யூ. ஸோ இது மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் போயிட்டு இருந்தாலும் டோன்ட் வரி அபவுட் இட். கீப் ஆன் எக்ஸ்பெக்டிங் த கிரேட்டர் திங்ஸ். ஸோ உங்களுடைய நெக்ஸ்ட் லெவலுக்கான ஒரு வாசல் திறந்துருச்சுன்னு நினச்சிக்கோங்க. ஜனங்கள் உங்களை தூஷிக்கிறாங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கான வாசல் உங்களுக்கு திறந்துருச்சுன்னு நம்புங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.